அனைவருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், ஆவண உதவியாளர்கள் போன்ற உபநிலை உத்தியோகத்தர்களுக்கான வினைத்திறமைகான் தடை பரீட்சை எனும் மட்டத்தில் இருந்தவாறு பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். 2023 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் சட்டவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற 23/10/29 இலக்க 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என எளிமையாக அழைக்கப்படுகிறது. இதன்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல உபநிலை உத்தியோகத்தர்களுடைய வினைத்திறமைகான் தடைப்பரீட்சை என்ற அடிப்படையில எந்தெந்த விடயங்களை பார்க்கலாம் என்ற அடிப்படையில நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக அரசாங்க சேவை ஆணைக்குழு தொடர்பான அறிமுகம் ஒன்று இருக்கிறது. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய அறிமுகம், அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்கள் என்பவை தொடர்பான விடயங்களை அரசியலமைப்பு தான் பேசுது. அரசியலமைப்பினுடைய 55வது உபபிரிவு இந்த விடயத்தை பேசுவது உறுப்புரை. 55வது உறுப்புரை இந்த விடயங்களை பேசுகிறது. அரசியலமைப்பின் 55ஆம் உறுப்புரையிலிருந்து பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் சட்டவாக்கம் செய்யப்பட்ட விடயங்களை நாங்கள் அதுக்குள்ள பார்க்கக்கூடியதாக இருக்கும். 55வது உறுப்புரை சொல்லுது, அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கை, பதவி நீக்கம் ஆகியவற்றுக்கான அதிகாரம் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு தான் உண்டு. என்னென்ன? அரசாங்க அலுவலர்களை நியமனம் செய்தல், பதவி உயர்வு செய்தல், இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கை, பதவி நீக்கம் என்பவை தொடர்பாக அனைத்து அதிகாரங்களும் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்குரியது. ஆனால் திணைக்கள தலைவர்கள் தவிர திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரங்கள் அமைச்சரவைக்குரியது. ஆகவே திணைக்கள தலைவர்கள் தவிர்ந்த ஏனையவர்களுக்கான நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய கர்மங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 56ஆம் உறுப்புரைக்கு அமைவாக பொதுச்சேவை ஆணைக்குழு தனக்கு வழங்கப்பட்ட இந்த தத்துவங்கள் என்று பேசுகிறது அதிகாரங்கள், பிலோசபி அல்ல, ஒதோரிட்டியா, இதற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரங்களை ஒரு குழுவிடம் கையளிக்க முடியும். குறிப்பிட்ட உத்தியோகத்தர்களின் வகுதியை சொல்லி இந்த கேட்டகரி ஆபீசர்ஸுக்குரிய இந்த ஒதோரிட்டிஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்று சொல்லி, இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் என்று சொல்லி ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். பொதுச்சேவை ஆணைக்குழு தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை குறித்த உத்தியோகத்தர் வகுதிகளை குறிப்பிட்டு ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். அவ்வாறு கையளிக்கப்பட்டிருக்கிற குழுக்கள் என்று பார்த்தீங்கன்னா கல்வி சேவை ஆணைக்குழு, சுகாதார சேவை ஆணைக்குழு என 2 ஆணைக்குழுக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. மருத்துவத்துறை உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்றவற்றை கையாளும் அதிகாரம் சுகாதார சேவை ஆணைக்குழுக்கும், அதுபோல கல்வி சேவை உத்தியோகத்தர்களை நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கை, பதவி நீக்கம் போன்ற விடயங்களை கையாளும் அதிகாரம் கல்வி சேவை ஆணைக்குழுவுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அரசியலமைப்பு சட்டத்தின் 57வது உறுப்புரை சொல்லுகிறது, பொதுச்சேவை ஆணைக்குழு தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை ஒரு உத்தியோகத்தரிடம் கையளிக்கலாம். இவ்வாறு கையளிக்கப்படுகிற உத்தியோகத்தர்கள் அமைச்சு செயலாளர்கள், அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம். இதை வச்சுக்கொண்டே நீங்கள் இவ்வளவு விடயத்தையும் வச்சுக்கொண்டே பல இடங்கள்ல பதிலளிக்கலாம். நியமன அதிகாரிகள் என்று கேட்கப்பட்டால் உங்களுக்கு தெரிய வேணும், நியமன அதிகாரிகள் திணைக்கள தலைவர்களை பொறுத்தவரையிலே அமைச்சரவை, ஏனைய அலுவலர்களுக்கு அப்போ ஒன்று அமைச்சரவை, 2வது பொதுச்சேவை ஆணைக்குழு அல்லது பகிரங்க சேவை ஆணைக்குழு, அரசாங்க சேவை ஆணைக்குழு, இதுக்கெல்லாம் எல்லாம் ஒரேயாக்கள். ஆனா இதை வேற வேறையா படிப்பிக்கிறார்களும் இருக்கணும். அரசாங்க சேவை ஆணைக்குழு வேற, பொதுச்சேவை ஆணைக்குழு வேற, பகிரங்க சேவை ஆணைக்குழு வேற என்று படிப்பிக்கிறார்களும் இருக்கணும். அப்படி படிச்சிடாதீங்க. அது அரசாங்க சேவை ஆணைக்குழு, பொதுச்சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு 2வது. 3வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு. அதுக்கு உதாரணம் எழுதுவோம் நீங்க. யாரு? கல்வி சேவை ஆணைக்குழு, சுகாதார சேவை ஆணைக்குழு. அடுத்தது 4வது வகை அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட அலுவலர்கள். அதுக்கு உதாரணம் எழுதணும். அமைச்சு செயலாளர்கள், மேலதிக செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம். இணைந்த சேவைகள் பணிப்பாளர் என்றாலும் சரி. அப்போ இதுதான் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினுடைய அதிகாரமும் அது கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம். இந்த 1ஆம் 2ஆம் அத்தியாயங்களில் இது தொடர்பாக விரிவாக பேசப்பட்டாலும் எங்களுடைய உபநிலை உத்தியோகத்தர்களுக்கான பரீட்சை என்கிற அடிப்படையில் நான் இந்த 2 அத்தியாயங்கள் தொடர்பிலும் இப்போது பேசாமல் அதனை நிலுவையில் வைத்துக் கொண்டு 3வது அத்தியாயம் நியமனங்கள் என்பதிலிருந்து உங்களோட பேச விரும்புகிறேன். சரிதானே? இப்ப இங்க
நியமனங்கள் என்பதற்குள்ளே அடங்குவது எவ்வாறான நியமனங்கள் இருக்கு? நியமனங்கள் என்பது எத்தனை வகைப்படும் என்று பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னா, ஒரு பதவிக்கு பல்கடமை அடிப்படையிலேயோ அல்லது நிரந்தர அடிப்படையிலேயோ நியமிப்பது. பதவி ஒன்றுக்கு பல்கடமை அல்லது நிரந்தர பதவி அடிப்படையில் நியமனம் வழங்குவது, நியமிப்பு என்பதற்குள்ளே அடங்கும். ஒரு பதவிக்கு பல்கடமை அடிப்படையில அல்லது நிரந்தர அடிப்படையில நியமனம் வழங்குவதற்கு வகைகள் இருக்குது. பதிலீட்டு அடிப்படையில நியமனம் வழங்கு. பதிலீட்டு அடிப்படை என்று சொல்றது சப்ஸ்டிடியூட். ஒரு ஆள் வேலைக்கு வர இல்லை, அவர் வராத காலப்பகுதிக்கு இன்னொரு ஆளை வேலைக்கு வைக்கும். சரிதானே? ஒரு ஆள் வேலைக்கு வராத காலப்பகுதி, ஒரு உத்தியோகபூர்வமற்ற உதாரணம் என்று சொல்லுகிறேன், இந்த தபால் அலுவலகங்கள்ல போஸ்ட் மாஸ்டர் வேலைக்கு வராத காலங்கள்ல, இந்த உபதபாலகங்கள்ல ஒரு ஆக்டிங் போஸ்ட் மாஸ்டர் ஒரு நாள் வருவார், அவருக்கு அந்த ஒரு நாளுக்குரிய சம்பளம் கொடுப்பார். அதான் பதிலீட்டு நியமனம். இரண்டாவது ஒப்பந்தம், கண்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு வருஷத்துக்கு பெரும்பாலும் கொடுப்பார். இந்த சேவையில இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஒப்பந்த அடிப்படையில மீள நியமிக்கப்படுவது உண்டு. அப்போ ஒப்பந்த அடிப்படையில். அடுத்தது அமையம், கசுவல் அடிப்படையில நியமிக்கிறது, அமைய அடிப்படையிலான நியமனம். தற்காலிகமான நியமனம். அதுபோல கடமை மேற்கொள்ளுதல் கவர் அப் டியூட்டி என்று சொல்லுவாங்க. அந்த பதவிக்கு உரிய கடமைகளை போயிட்டு செய்து போட்டு வார கவர் அப் டியூட்டி. இப்ப உங்களுடைய அலுவலகங்கள்ல ஏடிஎஸ் இருப்பாரு, ஏடிஆர் இல்லாவிட்டால் ஏடிஆர் என்ற வேலையை அவர் செய்வார். இது ஆக்டிங் இல்லை. தனக்கு கீழே உள்ள பதவிக்கு அவர் ஆக்டிங் பார்க்கலாம், அது கவர் அப் செய்யலாம். பர்த் சர்டிபிகேட்டுக்கு ஏடிஎஸ் சைன் பண்ணுவார், டெத் சர்டிபிகேட்டுக்கு சைன் பண்ணுவார், அது வேறு. அப்ப அதைத்தான் சொல்றது கடமை மேற்கொள்வது. அடுத்தது பல்கடமை என்ற ஆக்டிங். என்ன இப்ப டிஎஸ் இல்லாத இடத்துல கிளாஸ் 2ல இருக்கிற ஒருவர் பதில் கடமை அடிப்படையில டிஎஸ்ஆ பணியாற்றுவார், ஆக்டிங்கா போட்டிருப்பா, ஒரு வருஷம் ஆக்டிங் கொடுத்துருக்கு என்று சொல்லுவாங்க. அப்ப அது பதில் கடமை அடிப்படை. சில வேளை தண்ட வேலையையும் பார்த்து இன்னொரு வேலையையும் ஆக்டிங்கா பார்ப்பார், இங்கேயும் அங்கேயும் முடித்திருவார், அதுவும் பதில் கடமை தான். சில வேளையில இப்ப கிளாஸ் 2ல இருக்கிறவருக்கு பிரதேச செயலர் என்று கொடுக்கிறாது, பதில் கடமை என்று கொடுப்பாங்க. சரிதானே? இப்போ அரசாங்க அதிபர் ஓய்வு பெற்று விட்டார் என்றால் பதில் அரசாங்க அதிபர் என்று கொடுப்பாங்க. புதிய அரசாங்க அதிபர் வரும் வரைக்கும் அவருக்கு பதில் அரசாங்க, அதான் பதில் கடமை என்று சொல்லுங்க. அடுத்தது நிரந்தரம், பெர்மனண்டா ஒரு நியமனம் கொடுக்குறப்ப எல்லாத்தையும் ஒரு பதவிக்கு நியமித்த. ஒரு பதவிக்கு எந்தெந்த வகையில நியமிக்கலாம்? பதிலீட்டு அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படையில், அமைய அடிப்படையில், தற்காலிக அடிப்படை, கடமையை கவனிக்கும் அடிப்படையில், பதில் கடமை அடிப்படையில், நிரந்தர அடிப்படையில் 8 விதமாக ஒரு பதவிக்கு நியமனம் செய்யலாம். இப்ப எழுதியலும் உங்களுக்கு பதவி ஒன்றுக்கு நியமித்தல், அதான் முதலாவது விடயம். அதை அழகாக எழுதுவீங்க நீங்க. பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை கவனித்தல், பதில் கடமை மற்றும் நிரந்தரம் ஆகிய அடிப்படைகளில் பதவி ஒன்றுக்கு நியமித்தல். சரி. இரண்டாவது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் தற்போதுள்ள சேவை அந்தஸ்தின் மாற்றம். எம்ஏஆ இருந்து எம்எஸ்ஓவா மாறினார், அது ஒரு புதிய நியமனமாக கருதப்படும். சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் தற்போதுள்ள சேவை அந்தஸ்தில மாற்றம் வந்தால் அது ஒரு புதிய நியமனமாக கருதப்படும். அடுத்தது, அரசாங்க சேவையில் பதவி வகிக்கின்ற உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் உள்ள மற்றொரு பதவிக்கு நியமித்தது. சேவை மாறாது, பதவி மாறும். இப்ப நான் உதவி அரசாங்க அதிபர் என்கிற பதவியில இருக்கிறேன். சேவை என்ன? இலங்கை நிர்வாக சேவை. இப்போது உதவி அரசாங்க அதிபர் அல்லது உதவி மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து மாவட்ட தேர்தல் ஆணையாளராக நியமனம் தாராங்க. இப்ப என்ன நடக்குது? ஒரு பதவியில இருந்து மற்றும் ஒரு பதவிக்கு நியமிக்கிறார்கள். இது ஒரு நியமனம், ஆனால் சேவை அப்படியே தான் இருக்கு. இலங்கை நிர்வாக சேவை தான். அதான் அரசாங்க சேவை ஒன்றில் பதவி வகிக்கிற ஒரு பதவியை வகிக்கிற உத்தியோகத்தரை அந்த சேவையில் உள்ள மற்றும் ஒரு பதவிக்கு நியமிக்கும். இப்ப உதவி பிரதேச செயலாளராக இருக்கிற ஒருவரை உதவி ஆணையாளராக நியமிக்கிறாங்க. இப்போது சேவையில மாற்றம் இல்லை, பதவியில தான் மாற்றம் வருது. அரசாங்க சேவையில் பதவி வகிக்கிற உத்தியோகத்தின் ஒருவரை அரசாங்க சேவையில் மற்றும் ஒரு பதவிக்கு நியமித்தல் ஒரு நியமனமாக இருக்கும். நான்காவது, அரசாங்க சேவையில் குறைந்த பதவி தரத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தரை உயர்தரத்தில் உள்ள பதவி ஒன்றுக்கு நியமனம் செய்யும். இப்ப 2ல இருந்த எம்எஸ்ஓ 2ல இருந்தவர் எம்எஸ்ஓ 1க்கு போய் அது ஒரு புதிய நியமனமாக கருதப்படும். அது பதவி உயர்வும் கூட, ஆனால் அது ஒரு புதிய நியமனம். அரசாங்க சேவையில் குறைந்த பதவி தரத்தில் உள்ளவரை அந்த சேவையில இன்னொரு உயர்ந்த தரத்துக்கு பதவி ஒன்றுக்கு நியமிக்கிறது. ஐந்தாவது, அரசாங்க சேவையில இருந்து ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் அல்லது உரிய முறையில் ராஜினாமா செய்தவர், பதவி விலகிய உத்தியோகத்தர் ஒருவரை மீளவும் பதவிக்கு அமர்த்துவர். ஓய்வு பெற்றவர் அல்லது பதவியை முறைப்படியாக பதவி விலகியவரை மீள சேவைக்கு அமர்த்துவது. இந்த 5ம் நியமனங்கள் என்பதற்குள்ளே அடங்கும். சரிதானே? அப்போ நியமனங்கள் என்பதற்குள்ளே அடங்கும் 5 விதமான நியமனங்கள் சொல்லுங்கன்னா, பிறகு மேலே இருக்கிறது எழுதி போட்டு பதிலீடு, ஒப்பந்தம், அமையம், தற்காலிகம், கடமையை கவனித்தல், பதில் கடமை, நிரந்தர பதவி என்று எழுதி போட்டு நான் 8 எழுதி போட்டு வந்து சொல்றேன். அது உண்டு. இந்த 5ஐயும் எழுதுவோம். படிச்சு வச்சிருக்கணும். இது பாடமாகத்தான் வேணும். நினைச்சு பார்க்கலாம், சொல்லி பார்க்கலாம். படிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நியமன வகைகள் 5 போடுறது.
இந்த புத்தகத்தை பிரிண்ட் எடுத்து வச்சால் 7A பக்கம் 7A என்று குறிச்சு வைக்கலாம். அல்லது ஆர்டிகல் 22 உறுப்புரை 22 என்று சொல்லி குறிச்சு வைக்கலாம். என் மறந்தால் தட்டி பார்க்கிறது. கேள்வியையும் விடையையும் ஒரே அடியா கோப்பியில் எழுதி வச்சா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. பிறகு தனியா போயிருந்த பார்க்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கு. கேள்வியை மட்டும் எழுதோடும், பாயிண்ட்ஸ் எண்ணிக்கை எழுதோடும், பக்கத்துல பக்க இலக்கம் அல்லது ஆவணத்தினுடைய பெயரும் எழுதி வைக்க வேணும். அப்போ உங்களால திருப்பி பார்க்க இயலும். அப்ப நியமனத்துக்குள்ளே அடங்குற 5 விடயங்கள் நான் அதிகமா நேரத்தை செலவு செய்யாமல் அங்கால போக விரும்புகிறேன். இதுல 5வது நியமனம் நான் ஏற்கனவே சொன்னது போல பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அதிகாரம் கையளிக்கப்பட்டவர்கள் செய்ய முடியாது. பொதுச்சேவை ஆணைக்குழுவினாலே அதிகாரம் கையளிக்கப்பட்ட ஒரு குழு, பொதுச்சேவை ஆணைக்குழுவினால அதிகாரம் கையளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் இருக்கிறோம் தானே, அவர்கள் 5வது நியமனம் செய்ய முடியாது. அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு உத்தியோகத்தரை அல்லது உரிய முறையில் பதவி விலகிய உத்தியோகத்தரை மீள நியமித்தல் அல்லது மீள சேவைக்கு அமர்த்துதல் என்கிற நியமனத்தை அரசாங்க சேவை ஆணைக்குழு மட்டுமே செய்ய முடியும். ஏனைய அதிகார பீடங்கள் செய்ய முடியாது. பெஸ்பாட் கேள்வி வந்து எழுதக்கூடியதா இருக்கணும் அல்லது கீறக்கூடியதாக இருக்க வேணும். அப்ப நியமனங்களுக்குள்ள அடங்குற 5 வகையும் தெரியும். அதுல அரசாங்க சேவை ஆணைக்குழு மட்டுமே செய்யக்கூடிய நியமனம் 5வது வகை என்பதும் உங்களுக்கு தெரியும். சரிதானே? ஒரு நியமனத்தை செய்வதாக இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய அடிப்படைகள் இது. ஒரு நியமனம் ஒன்றை நீங்கள் செய்ய வேணுமாக இருந்தால் அங்கு எவ்வாறான விடயங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கேட்கலாம். ஒன்று, குறித்த பதவிக்கு சம்பளம் வழங்குவதற்கு போதிய, அதாவது திரைசேரியினால அல்லது நிதி ஏற்பாடு இருக்க வேண்டும். ஒரு பதவிக்கு நியமனம் செய்வதாக இருந்தால் அந்த பதவிக்கு நிதி ஏற்பாடு இருக்க வேண்டும். அதற்காக நிதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். 2வது, அது அப்ரூவ் கார்டராக இருக்க வேண்டும். அதாவது அனுமதி அளிக்கப்பட்ட பதவி அணிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். 3வது, உண்மையாகவே அந்த பதவி வெற்றிடமாகவும் இருக்க வேண்டும். உண்மையாகவே வெற்றிடமாக இருக்க வேண்டும். அது என்ன உண்மையாக வெற்றிடமாக இருக்க வேண்டும் பிறகு சொல்லும். சரிதானே? 4வது, நியமனத்துக்கு ஒரு சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமையாக இருக்க வேண்டும். 5வது, நியமனம் செய்யறதுக்கு உரிய அதிகாரமும் இருக்கு. ஒரு அதிகாரி தனக்கு அதை வழங்குவதற்கு அதிகாரம் உண்டா என்பதை பார்க்க வேண்டும். இந்த 5 இருந்தால்தான் நியமனம் வழங்குவதற்கான முன் நிபந்தனை இருக்கு. இது பூர்த்தி செய்திருந்தால் மட்டும்தான் நியமனம் வழங்கலாம். கேள்வி எப்படி கேட்பாங்க? நியமனம் வழங்குவதற்கு முன்னர் நியமன அதிகாரியினால் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என திருப்தி அடைய வேண்டிய நிபந்தனைகள் எவை? நியமனம் வழங்குவதற்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டிய முன் நிபந்தனைகள் எவை என்று சொல்லி கேட்பாங்க. ஒரு நியமனம் வழங்குவதற்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டிய முன் நிபந்தனைகள் சொல்லுங்க என்று கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும், முதலாவது அப்ரூவ் கார்டர், அந்த பதவி தொடர்புள்ள அதிகாரியினால், உரிய அதிகாரியினாலே அனுமதிக்கப்பட்ட பதவி அணைக்கு உட்பட்டிருக்க வேண்டும். 2வது, அந்த பதவிக்கு சம்பளம் வழங்குறதுக்கு நிதி ஏற்பாடு இருக்க வேண்டும். 3வது, உண்மையாகவே பதவி நிறைவேற்றுடன் காணப்பட வேண்டும். 4வது, நியமனம் உரிய வகை சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக இருக்க வேண்டும். 5வது, நியமனம் செய்வதற்கு உரிய அதிகாரம் தனக்கு உரியது, தனக்கு உண்டு என்று நியமன அதிகாரி திருப்தி அடைய வேண்டும். சரி, 5ம் சொல்லக்கூடியதா இருங்க. இப்படித்தான் கேள்வியோ கேட்பாங்க.